குழந்தை பிறந்த நாள்ல இருந்து இந்த வீட்ல இருக்க யார்கிட்டயும் நீங்க நெருங்கி பேச மாட்டீங்க. உங்க முகத்துல சிரிப்பை பார்க்கவே முடியல. எதையோ பறி கொடுத்தவர் மாதிரியே இருக்கீங்க. என்னவா இருக்கும்? சரியா சாப்பிட மாட்டீங்க, சரியா வீட்ல தங்க மாட்டீங்க. என்னதான் மாமா காரணம்? மாமா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நீங்க எதையோ மறைக்கிறீங்க மாமா. அது என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. தயவு செஞ்சு எதையும் ஒண்ணு கேட்காத. என்னால இப்போ உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. மாமா நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்ப ஏதோ பிரச்சனையில தான் இருக்கான் போல இருக்கு. சரி மாமா, இப்ப நீங்க சொல்ல வேணாம். உங்களுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஆனா அர்ச்சனாக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா இந்த வாரேன். போங்க, அக்கா கூப்பிடுறாங்க. பொன்னுரங்கமும் அருக்காணியும் பேசுறது நம்ம இப்போ கேட்டோம். ஒட்டு கேட்டோம். ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொன்னுரங்கம் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ஆமா ஆமா, அப்போ அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான். அதானே உன் டவுட்? ஆமா ஆமா ஆமா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும். என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இரு நீ டென்ஷன் ஆகாத. நானு நாளையில இருந்து பொன்னுரங்க பின்னாடியே போய் அது என்ன ரகசியம்னு கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு குண்டு வச்சே ஆகணும். மதன் மதன் என்ன வேணும், கூப்பிட்டியா? முதல்ல வாஷ் பண்ணிட்டு வாங்க. அது பரவாயில்ல, சொல்லு. நான் சீக்கிரம் எழுந்திருச்சு ரெடியாகி எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க அம்மாவுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? எங்க பேலஸ்ல நான் வளர்ந்தப்போ நான் கண் முழிச்ச உடனே பிரஷோட ஒரு ஆள் வந்து நிப்பாங்க. பேஸ்ட கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிப்பாங்க. முகம் துடைக்கிற டவல கையில வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் நிப்பாங்க. நான் எழுந்து பெட்டை விட்டு இறங்கும் போது என் கால கூட தரையில படக்கூடாதுன்னு என் கால்ல செருப்பை மாட்டி விட ஒரு ஆள் செருப்பை கையில வச்சுட்டு நிப்பாரு. மைனா, நீ இத இப்பதானே சொல்ற? நீ இத முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நீ எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் நானே உனக்கு தயாரா வச்சிருந்திருப்பல. மதன், முதல்ல காஃபிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதோ உடனே ஏற்பாடு பண்றேன். அம்மா, அம்மா, வா வா, சீக்கிரம் எழுதிடுமா. ஏண்டா இப்படி காலங்காத்தால கத்துற? அம்மா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? அங்க ராஜகுமாரி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. நீ போ, நீ எந்திரிச்சு என் குவாலி ராணி காஃபி கொண்டு வா போ. மதன், இதோ வரேன் மைனா. போமா, எந்திரிமா. என்னடா நீ? போமா, சீக்கிரம் போமா. சீக்கிரம் போமா. மதன், இதோ வந்துட்டேன். அம்மா, சீக்கிரமா. மதன், இதோ வந்துட்டேன். என்ன மைனா, எது கூப்பிட்ட? காலையில பேப்பர் வரலையா? இன்னும் பேப்பர் போடுறோம் வரல மைனா. வந்தவன எடுத்துட்டு வந்து குத்துறேன். எனக்கு பிடிக்காத பதில் இது. எது கேட்டாலும் வரல, இதோ வருது, அதோ வருது, ஆன் தி வே, 5 நிமிஷம், இந்த மாதிரி பதில் எல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிக்காது மதன். பேப்பர் போடுறவ லேட் பண்ணா பேப்பர்காரனுக்கு ஃபோன் பண்ணணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்? பேப்பர் நான் சரி மைனா, இனிமே இந்த நானே போய் இந்த காலங்காத்தால பேப்பர்லாம் மூட்டை மூட்டையா பிரிச்சு வச்சிருப்பாங்க, அங்க நானே போய் இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அரசகுமாரி கனவு கண்ணி மைனா மனைவியா வரணும்னு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அவ குணம் அறிஞ்சு நடந்துக்க தெரியணும். இது இது இங்க பாரு மைனா, இனிமே நீ தப்புன்னு நினைக்கிற எந்த தப்பையும் நான் செய்ய மாட்டேன். இப்ப நீ காஃபி சாப்பிடணும். அம்மா, காஃபி கொண்டு வாம்மா. இந்த மைனா, என்ன இது? ஒரு கப் எடுத்துட்டு வரீங்க? இப்போதைக்கு நீ மட்டும் காஃபி சாப்பிடு மைனா. நானும் மதனும் அப்புறமும் சாப்பிடுறோம்.
நான் கேட்டது உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஏன் காஃபி எடுத்துட்டு வரலன்னு கேட்கல. காஃபி ஒரு கப், டீ ஒரு கப், பால் ஒரு கப், கிரீன் டீ ஒரு கப், பிளாக் டீ ஒரு கப், கோல்ட் காஃபி ஒரு கப் கொண்டு வரலையான்னு கேட்டேன். இதெல்லாம் கொண்டு வந்தாதானே அதுல இருந்து எதை குடிக்கணும்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஒரு காஃபிய கொண்டு வந்து நீட்டி நீ இததான் குடிக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மைனா. மா மைனா கேக்குறால, போய் எல்லாத்தையும் கொண்டு வாமா போமா. சரி இத கொண்டு வரேன். நில்லுங்க. நாளையில இருந்து இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. கொடுங்க. இது பாருங்க, நாளையில இருந்து நீங்க எனக்கு காஃபி கொடுக்கும்போது குளிச்சு மங்களகரமா காஃபி கொடுக்கணும். ஓகே? இந்த மாதிரி தூங்கி எழுந்திருச்ச முகத்தோட காஃபி கொண்டு வர கூடாது. அம்மா நீ காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிடு. அப்பதான் மைனா எப்ப எந்திரிச்சாலும் நீ கரெக்டா காஃபி கொடுக்க முடியும். மதன், காஃபி காஃபி நல்லா இருக்கா? நான் தான் போட்டேன். என் கைப்பக்கம் எப்படி இருக்கு? உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. என் கைப்பக்கம் எப்படி இருக்கு? காஃபி கூட போட தெரியல, ஏதோ கடமைக்கு போட்ட மாதிரி இருக்கு. மா காஃபி நல்லா போட்டு வரக்கூடாதாம்மா. நீ மைனாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோமா. நீ மைனாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம் நடந்துக்காதம்மா. இந்த காஃபி நல்லாவே இல்ல. இந்தாங்க, இது பிடிங்க. டேக் இட். பிடிங்க. மதன், வீட்ல இன்ட்ரெஸ்ட்ல துவைக்காம இருக்கு. அதெல்லாம் நீ எடுத்து போடு மைனா. நான் எல்லாத்தையும் ட்ரை கிளீன்ல போட்டு வாங்கி வச்சிரேன். ட்ரை கிளீன்? நோ நோ நோ. எனக்கு அது பிடிக்காது. வீட்ல அழகா மைல்டா வாஷ் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன, அம்மா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிருவாங்க. ஏமா துவைச்சிட மாட்டா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன தவன்னு துவைக்கிறா. துணிதானே? துவைச்சிடுறேன். குட். அப்புறம் மதன், வீடு எப்பவுமே தொடச்சு விட்ட கண்ணாடி மாதிரி பார்க்க பல பலன்னு அப்படியே முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே? படிக்கட்டு, ஜன்னல், டீப்பா, டைனிங் டேபிள் எல்லாமே தொடச்சு சுத்தமா இருக்கணும். என் கை எங்கேயாவது பட்டு அழுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும். நீ கவலை விடுமைனா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அழகான முகம் அப்படியே படிச்சிட்டு தரையில தெரியற மாதிரி சும்மா சுத்தமா இருக்கிற மாதிரி மதன் பாத்துக்குவான். அம்மா பாத்துக்குவாங்க. தொடச்சிடுறேன். நான் ஷூட்டிங் போகணும், டிஃபன் ரெடி பண்ணணும். தள்ளுங்க. அப்புறம் குடிக்க முடியாத காஃபி கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி டிஃபன் ரெடி பண்ண கூடாது. நல்லா சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணணும். அது நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்க கூடாது, நான் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். புரியுதா? டேய், எனக்கு இப்பவே தலையெல்லாம் சுத்துதுடா. இப்படி சொன்னா எப்படிமா? இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் தெரியுமா? டேய் மதன், பெட் காஃபிய பல விதத்துல கேக்குறா. டிஃபன் விஷயத்துல எத்தனை ஐட்டங்கள் கேட்க போறாளோ தெரியலையே. டேய், நீ போய் என்ன வேணுமோ கேட்டுட்டு வந்துடுறா. மா கதவு மூடிட்டாமா. டேய், கதவு முன்ன என்ன? கதவு தட்டி டிஃபன் என்ன வேணும்னு கேளுடா. அம்மா கோவப்படுவாமா.
பேசாம நீ இந்த மசாலா தோசை, சாதா தோசை, இட்லி, பூரி, இடியாப்பம், அடை, குழி பணியாரம், அவியல், வடகறி, அதுதாம்மா. இது எல்லாத்துலயும் ஒரு 10 செஞ்சு வச்சிரு. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டோம். டேய், என்ன ஹோட்டல் மாஸ்டர் நினைச்சிட்டியா? இவ்ளோ ஐட்டங்களையும் நான் ஒரே ஆளா எப்படிடா பண்றது? காதல நோண்டிட்டு இருக்காதம்மா. ஐயோ, கையை கழுவிட்டு போய் சமைப்போ. ஐயோ, போமா. சரிடா. டாக்டர், டாக்டர், நீ போயிட்டு அப்புறமா வாமா. ஓகே டாக்டர். டாக்டர் வாங்க உட்காருங்க. ஆமா, என்ன பதட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? டாக்டர், அந்த குழந்தையோட அப்பா மனநல பாதிக்கப்பட்ட பைத்திய மாதிரி எங்க வீட்டையே சுத்தி சுத்தி வரான். அவன் தொல்லை தாங்கல டாக்டர். மூச்சுக்கு 300 தரம் நான் தான் குழந்தைய பெத்தப்பா, நான் தான் குழந்தைய பெத்தப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இவ்வளவு நாளும் குழந்தைய பார்க்க வரேன், குழந்தைய பார்க்க வரேன்னு சொன்னவன் திடுது பண்ணு குழந்தை வேணும்னு கேக்குறான். ஏற்கனவே என் மருமகளுக்கு 5 குழந்தை பிறந்து இறந்து போச்சு. இந்த குழந்தையாவது உயிரோட இருக்கேங்கிற சந்தோஷத்துல என் மருமக உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். குழந்தை விஷயமா பொண்ணுரங்கம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னையும் பார்த்தாரு. நான் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டை காமிச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்ததுன்னு சொன்னேன். அவர் உடனே பயங்கரமா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அப்புறம் செக்யூரிட்டியை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா வெளியே தள்ள வேண்டியதா போயிடுச்சு. என்னதான் எங்க கிட்ட குழந்தை இறந்து போச்சுன்னு ரெக்கார்டு இருந்தாலும் நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா குழந்தையோட அம்மா அர்ச்சனான்னு தெரிஞ்சு போயிடும். அவங்க சாதாரண ஆள் இல்ல, இந்த சென்னை மாவட்டத்துக்கே கலெக்டர். அவங்களுக்கு நான் குழந்தைய ஆள்மாறாட்ட செஞ்ச விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். என்ன டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க? நானும் உங்களை மாதிரி தான் ஒவ்வொரு நிமிஷமும் பொண்ணுரங்க என்ன பண்ண போறாருன்னு பயந்துகிட்டே இருக்கேன். அதனால குழந்தைய பொண்ணுரங்கம் கிட்ட குடுக்கறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி டாக்டர்? ருக்மணி இப்ப இருக்கிற நிலைமையில குழந்தைய பிரிஞ்சா உயிரோட இருப்பாளா? கண்டிப்பா வாய்ப்பில்ல. இது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். இதுக்கு என்னதான் டாக்டர் வழி? ஒண்ணு, பொண்ணுரங்கம் கண்ணில் படாம வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ அட்லீஸ்ட் நீங்க வேற இடத்துக்காவது வீடு மாறி போறதா நல்லது. என்னது? நாங்க வேற இடத்துக்கு போகணுமா? ஆமா, இல்லன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் மாத்திக்கிட்டு வேற எங்கேயாவது போகணும். ஆனா அது முடியாது. ஏன்னா இது பிரபலமான ஹாஸ்பிட்டல், நான் பிரபலமான டாக்டர். ஆனா உங்களால முடியும். அப்போ நாங்க வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, நீங்க உங்க மருமக உயிரை காப்பாத்தணும்னா குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது வேற இடத்துக்கு போறதுதான் நல்லது. அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? நான் சொல்றதாமா வழி. சரிங்க டாக்டர், அந்த பொண்ணுங்க கண்ணில் படாம எவ்வளவு சீக்கிரம் வெளியூர் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க போயிடலாம். வரேங்க டாக்டர். ஓகே, வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. எல்லாம் ரெடிடா. வா மைனா, வா. என்ன ஆண்டி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ரெடி. மைனா, இதுல உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ சாப்பிடலாம். அம்மா, ஓபன் பண்ணுமா. சாரி. பரோட்டா பரோட்டா. இங்க பாரு, இடியாப்பம் சூப்பரா இருக்கும். காட், யார கேட்டு இத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்க? மைனா, உனக்கு இதுல எது பிடிக்குமோ அதை நீ சாப்பிடு. எல்லாம் உனக்காக ஆசை ஆசையா பண்ணதுமா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஏன் இப்படி ஷோகேஸ் பொம்மை மாதிரி அடுக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு ஆர்னதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஐயோ, நீ இதெல்லாம் சாப்பிட வேணாம். இது வந்து சாம்பிள் தான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, இப்ப உடனே சுட சுட செஞ்சு கொண்டு வரேன். எதுக்கு இப்படி ஃபுட் வேஸ்ட் பண்றீங்க ஆண்டி? அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவுமே காணுமே. என்ன செய்யட்டும்னு கேட்டா நானே சொல்லிருப்பேன்ல. இந்த
இந்த மாதிரி செஞ்சு வேஸ்ட் பண்றதுக்கு எப்படி ஆண்டி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஹவ்? மைனா, நான் மதன் கிட்ட அப்பவே கேட்டேம்மா, மைனாவுக்கு எது பிடிக்குமோ கேட்டு சொல்லுடான்னு. மதன்? என்னது என்கிட்ட கேட்டியா? ஆமாண்டா, உங்ககிட்ட தானே கேட்டேன். ஏன் ஆண்டி அத ஏன் அவர்கிட்ட கேக்குறீங்க? என் கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல? ஐயோ, அதுதாம்மா தப்பு பண்ணிட்டேன். மதன் தாம்மா இத்தனை ஐட்டமும் செய்ய சொன்னா. மைனா, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே சூடா ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். அப்படியா? முதல்ல இந்த ஃபுட் ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க 2 பேரும் சாப்பிட்டுடுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, நல்லா சாப்பிட்டு ரெடி ஆவுங்க. மைனா, அந்த வடை நல்லா இருக்கும். இவ்வளவுத்தையும் சாப்பிடணுமா? விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். அந்த காபி ஷாப் போகணும் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அவ்வளவுதான் சார் ப்ளீஸ். மா, இந்த துணியில கொஞ்சம் கூட கரை இல்லாம பக்காவா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிடு. டேய், பெத்த அம்மா வேலை செய்யறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏமா, சமைச்ச எல்லா சாப்பாட்டையும் நீ தானே சாப்பிட்ட? ஏண்டா சாப்பிட்டதுக்கு வேலை வாங்குறியாடா? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லலமா. சரிப்பா, சரி, இது எல்லாத்தையும் துவைச்சு அயன் பண்ணி வைக்கிறேன், போதுமா? ஐயோ என் செல்லுமா, அப்படிதான் இருக்கணும். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரமா. அம்மா, துணியெல்லாம் காயப்பட்ட போல இருக்கு. காய போட்டுட்டேன்டா, பாத்தியா? பார்த்தேன். நீ பாட்டுக்கு துணியை காயப்பட்டு வந்துட்ட, கிளிப் யார் போடுவா? எல்லாம் பறக்குது, போ கிளிப் போடு போ. போடுறேன்டா, போடுறேன். ஏண்டா இது உனக்கே ஓவரா தெரியல? அம்மா, இந்த வீட்டு வாசல்ல கேட்டு கிட்ட நின்னு போன் பண்ணி கெஞ்சனியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒழுங்கா தொட. தொடக்கிறேன்டா, நல்லா முகம் தெரியற மாதிரி தொடக்கிறேன். மா, கம்பியில எல்லாம் முகம் தெரியாதுமா. இந்த ஃப்ளோர்ல மாப் போடுவல, அதுல என் முகம் தெரியணும். தெரியும்டா. மா, வேலைனா இது வேலை. என்னம்மா சலிச்சுக்கிற? இந்த நேரத்துல ஞாபகம் வரக்கூடாது, ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா அது உண்மைதான். என்ன உண்மை? வீட்டுக்கு அடங்காதது ஊர்ல போய் மொத்து வாங்குமா. ஐயோ மா, என்னம்மா உட்கார்ந்துட்ட? சரி, நிக்கிறேன்டா. ஐயோ, அத கேக்கலம்மா. சரி மா, மைனாக்கு மதிய சாப்பாடு யார் ரெடி பண்ணுவா? சுக்கா ரொட்டி, ஒரு முழு தந்தூரி சிக்கன், அவ்வளவுதான். டக்கு ரெடி பண்ணு. டேய், என்ன பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? மிஷின் மாதிரி தெரியுதா? ஐயோ மா, கோச்சுக்காதம்மா. என்னால முடியலடா, டயர்டா இருக்குடா. போட முடியலையா? சரிம்மா, நீ வேணா சூடா கசாயம் வச்சு. வேணா வேணா, அதுல டைம் இல்ல. நீ கசாயம் நினைச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் வேலையை பாருமா. நல்ல பையன்டா நீ. போமா, சீக்கிரம் போமா. ஐயோ ஐயோ, இடுப்பெல்லாம் வலிக்குது. சீக்கிரமா. ஐயோ, என் வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன். இங்க ஓட்ட உடைச்சல் ஈயம் பித்தளை மாதிரி ஆயிட்டேன். மா, இன்னுமா ஆரம்பிக்கல? இதோ பண்றேன்டா. நீங்க உங்க மருமக உயிரை காப்பாத்தணும்னா குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது வேற இடத்துக்கு போறதா நல்லது. என்னடி செல்லம், இங்க பாருங்க,
நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்லயே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அம்மா கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் வாங்கி தரேன். ஏன் அந்த நிலா வேணும்னாலும் சொல்லுங்க, உடனே வாங்கி தரேன். சரி சரி என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என் செல்லம். நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா குழந்தையோட அம்மா அர்ச்சனான்னு தெரிஞ்சு போயிடும். டேய் கிருஷ்ணா, நாம என்ன நடைபயிற்சியா பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது யோசனை பண்ணி சொல்லடானா நீ பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க. ஏம்மா, நானும் அதே கேள்விதான் உன்கிட்ட கேக்குறேன். டாக்டர் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதைத்தாண்டா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டை விற்கிறது தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வீட்டை விற்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலடா. இத பாரு கிருஷ்ணா, பேசாம அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை நாம மாத்திடுவோம். அப்படி இல்ல அந்த பொண்ணுங்க பைத்தியம் மறுபடியும் செவருக்கு குதிச்சு யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாண்டா. ஆமாமா, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த வீட்டை காலி பண்றதா நல்லது. நான் இன்னைக்கே பேப்பர்ல சேல்ஸுக்கு விளம்பரம் கொடுத்துறேம்மா. ஏன் வீட்டை விற்க போறீங்க? சொல்லுங்க அத்தை, ஏன் விற்க போறீங்க? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.